மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். பிபிசி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆய்வு தகவல். பதில் பேச முடியாம தவிச்சிட்டு இருக்கக்கூடிய பாஜகவுடைய தலைவர்கள் 11 மாநிலங்கள்ல 50 மாவட்டங்கள்ல செஞ்சிருக்கக்கூடிய கள ஆய்வு, இதுதான் இன்னைக்கு இந்திய அளவில் மிக முக்கியமான ஒரு செய்தியா மாறி இருக்கு. பிபிசியோட இந்த செய்தி என்ன, ஏன் பாஜக இந்த அளவுக்கு தவிச்சு போயிருக்கிறாங்கன்னு சொல்லி இன்னைக்கு இந்த செய்தி சம்பந்தமான முழுமையான விவரங்கள் பார்க்கறதுக்கு இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் அப்துல் காதர் நம்மளோட இருக்காங்க. ஜி, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். ஜி, இந்த பிபிசியோடைய ஒரு ஆர்டிக்கல் இன்னைக்கு இந்திய அளவில் ஒரு தலைப்பு செய்தியாக மாறி இருக்கு. ஏற்கனவே பிபிசி சார்பில் குஜராத் ஃபைல்ஸ் வெளியிட்டாங்க. இப்போ இந்த செய்தியுமே இன்னைக்கு இந்திய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கு. அந்த பிபிசியோட ஆர்டிக்கல் என்னதான் இருக்கு? அதாவது கும்பமேளா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடத்துனாங்க இல்லையா இந்த உத்தரப்பிரதேசத்தில், அதில் பல லட்சம் மக்கள் வந்து கலந்துக்கணும், அது வந்து இந்துக்களுக்காக நடத்தப்பட்ட ஒரு கூட்டம் என்றெல்லாம் பல்வேறு அறிவிப்புகளை அரசாங்கமாக, அதாவது தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒன்று நடக்கிறது, ஒரு கோயில் நிர்வாகம் நடத்துறதுங்கிறது வேற, ஆனால் அரசாங்கமே முன்னிறுத்தி நடத்திய அந்த கும்பமேளா அப்படிங்கிறத சமீபத்தில் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஆர்சிபி அப்படிங்கிற ஒரு கூட்டத்தில் வந்து அந்த வெற்றி விழாவில் வந்து இத்தனை பேர் இறந்துட்டாங்க, இவ்வளவு கூட்டம் வந்து இதையே உங்களால் கட்டுப்படுத்த முடியலையே, ஏன்னா அங்கே காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கு இல்லையா, இதையே உங்களால் கட்டுப்படுத்த முடியலையே, அப்போ அவ்வளோ பெரிய கூட்டமாக இருக்கக்கூடிய கும்பமேளாவை நாங்கள் எப்படி வெற்றிகரமாக நடத்தினோம்னு பார்த்தீங்களா அப்படிங்கிறதையே பல்வேறு இடங்களில் ட்விட்டரில் போட்டுட்டு இருந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை மையமாக வச்சு தான் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த பிபிசியினுடைய இந்த ஆர்டிக்கிளு. குறிப்பாக வந்துட்டு அந்த உத்தரப்பிரதேச அரசாங்கம் இவ்வளவு லட்சமான மக்களை வந்து அங்கே கொண்டு வந்து நாங்கள் இந்த 1 மாத காலத்தில் கொண்டு போகும்போது மொத்தமாகவே 37 பேர் தான் வந்து கூட்ட நெரிசலில் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த 37 பேருக்கு வந்து அரசு சார்பில் வெளியிட்ட தகவலா? ஆமாம், அரசு சார்பாக 37 நபர்கள் இறந்திருக்கிறாங்க. அந்த 37 நபர்களுக்கு ஒரு நபருக்கு தலா ரூபாய் 25 லட்சம் நாங்கள் வந்து இழப்பீடு தொகையாக அறிவிச்சிருக்கோம்னு அந்த அரசாங்கம் அறிவிக்குது. யோகி ஆதித்யநாத்தினுடைய பாஜக அரசாங்கம் அறிவிக்குது. அப்போ 37 பேர் யாருங்கிற தகவலை மட்டும் அவங்க வெளியிடலை. பொதுவாகவே வந்துட்டு நீங்கள் ஒரு அரசாங்கத்தில் இத்தனை பேர் இந்த மாதிரி ஒரு இடர்பாடில் இறந்துட்டாங்க அப்படின்னா இந்த நபர்களுக்கு இவர்கள் இந்த ஊரை சார்ந்த இவர்களுடைய மகன் தாய் இப்படியெல்லாம் இறந்து போனாங்க இவங்களுக்கு அப்படின்னு வரும்ல. ஆனால் இதில் வந்து அவங்க அதை வெளிப்படையாக கூட முழு விபரமா வந்தது. ஆமாம், ஆனால் வந்து இதை அவர்கள் வெளிப்படையாக சொல்லலை. 37 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அந்த 37 பேரில் ஒரு நபருக்கு யாருன்னே வந்து அவங்களுடைய சொந்தக்காரங்க அப்படின்னு யாருமே வந்து கிளைம் பண்ணலை. அவர் போக மீதி இருக்கக்கூடிய 36 பேருக்கு ஒரு ஆளுக்கு 25 லட்சம் அரசாங்கத்தினுடைய அறிவிப்புன்னு சொல்லி அந்த சாப்டரை முடிச்சிட்டாங்க. அது 25 லட்சம் வந்து கொடுத்தாகிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போது பிபிசி என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி யாரெல்லாம் இறந்தாங்க, யாரெல்லாம் பணம் வாங்கினாங்க, யாரெல்லாம் எந்தெந்த மாநிலத்திலிருந்து எந்த மாவட்டத்திலிருந்து இந்த கும்பமேளாவுக்கு வந்து திரும்பி வராதவர்கள் யார் அப்படின்னு ஒரு டேட்டா ஒன்று எடுக்கிறாங்க. அப்படி டேட்டாவை எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 82 நபர்கள் வந்து இந்த கும்பமேளாவினுடைய கூட்ட நெரிசலில் இறந்திருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலை வெளியிடுறாங்க. ஒரு அரசாங்கம், ஒரு மாநிலம், இந்த நிகழ்ச்சியை நடத்துகிற ஒரு அரசாங்கமே 37 பேர் தான் சொல்லி அவங்களுக்கு 25 லட்சமும் அறிவித்து கொடுத்தும் ஆன பிறகு 82 பேர் இறந்துருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறிவிக்கிறது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான விஷயம். இந்த செய்தியிலேருந்து நம்ம 2 விஷயத்தை வந்து கவனமாக பார்க்கணும். ஒன்று வந்துட்டு அரசாங்கம் நடத்தின ஒரு நிகழ்ச்சியில் எவ்வளவு பெரிய மிஸ்மேனேஜ்மெண்ட், அவங்கள அந்த நிர்வாகம் தவறாக நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, திட்டமிட்டு இதை மறைக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் ஏதாவது செய்திருக்கிறதா அப்படிங்கிறத 2 பார்க்கணும். ஏன்னா ஒரு கூட்டத்துக்கு வரும்போது கூட்ட நெரிசலில் இறக்குறதும் இருக்கும். பொதுவாகவே இயற்கையாகவே அங்கே வந்துட்டு ரூமில் இருக்கும்போதோ வேறு இடங்களில் இருக்கும்போதோ அதற்காக கிளம்பி வந்தவங்க ரயிலில் கூட வந்து இறந்து போகலாம். ஸோ இப்படிப்பட்ட மரணங்களாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த 82 எப்படி அப்படின்னு இவங்க இந்த பிபிசி போய் டேட்டா எடுக்கும்போது என்ன தெரிய வருதுன்னா, 37 பேர் 36 பேருக்கு இவங்க 25 லட்சம் கொடுத்தாங்கல்ல, அதோடு அவங்க நிறுத்தியிருந்தா கூட இந்த நம்ம சொன்ன இந்த 2 பாயிண்ட்லேருந்து நம்ம இன்னும் விவரமாக இவங்க எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறத பற்றி போகலாம். ஆனால் அதிர்ச்சியான ஒரு சம்பவம் என்னென்னா, அஃபீஷியலாக 25 லட்சம் கொடுத்த அந்த அரசாங்கம் அன்அஃபிஷியலாக
5 லட்சம் ரூபாயை ஒரு நபருக்குன்னு 26 குடும்பத்தினருக்கு 5 லட்சம் ரூபாயை கொடுத்திருக்கிறது. ஆனால் இது அரசாங்கம் அறிவிப்பாக வெளியிடலை. ஒரு அரசாங்கம் ₹1 எடுத்து செலவு பண்ணுறதுனாலும் அரசு கஜானாவிலிருந்து எடுக்கிறதுக்கு லெட்ஜரில் அவங்க அக்கௌண்ட்ஸ் எழுதணும். அதற்கான எதற்காக இதை செலவிட்டோம் அப்படிங்கிறத சொல்லணும் இல்லையா? அதில் 25 லட்சத்துக்கு சொன்ன இவங்க 26 பேருக்கு 5 லட்சம் ரூபாயை ரொக்கமாக கொடுத்துருக்குறாங்க. இந்த ரொக்கமாக இல்ல இந்த 26 பேர் அப்படிங்கிறது அந்த ஆல்ரெடி கவர்மெண்ட் ரெக்கார்ட்ல 37 பேர் சொன்னாங்களா, அதுல அடங்குதா? இல்ல அதுல இல்லாத நபர்களா? இல்ல, அதுக்கும் சம்பந்தம் இல்லாதவர்கள். அதாவது 3ஆ இந்த பிபிசியினுடைய இந்த ஆர்டிக்கல் பிரிக்குது. ஒன்று 37 பேர் இறந்து போனாங்க. அதில் 36 பேருக்கு 25 லட்சம் டைரக்டா அஃபீஷியலா அனௌன்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு, முடிஞ்சு. அடுத்து 26 பேருக்கு 5 லட்சம் ரூபாய் ரொக்கமாக கொடுக்கப்பட்டு அவர்கள்ட்ட இருந்து பல்வேறு கையெழுத்துகள் அரசாங்க ரீதியிலாக அவங்கள்ட்ட இருந்து வாங்கியிருக்காங்கங்கிறது 2வது ரகம். 19 பேர் இறந்து போனவங்களுக்கு ₹1 கூட கொடுக்கல அப்படிங்கிறது 3rd கேட்டகரி. இந்த 3ஐயும் சேர்த்து தான் 82ஆக அவங்க பிரித்து காட்டுறாங்க. இதுவும் 82 எப்படி பிபிசி சொல்லுதுன்னா, நாங்கள் போய் கேட்டு அவர்கள் ஃபோட்டோவாகவும் வீடியோக்களாகவும் இந்த அரசாங்கம் எங்களுக்கு பணம் கொடுத்துச்சு அப்படின்னும் நாங்கள் அங்கே போய் தான் இறந்தோம் அப்படிங்கிறதுக்கான சில ஆதாரங்களை கொடுத்ததை மட்டும்தான் இந்த 82ஆக வெளியிட்டிருக்கோம். சில பேர் ஆதாரத்தை கொடுக்கல, ஆதாரத்தை கொடுக்க தயங்குறாங்க. அப்படி இருக்கக்கூடியதெல்லாம் இன்னும் நாங்கள் வெளியிடலை. இது 100க்கும் தாண்டறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத கூடவே சேர்த்து சொல்கிறாங்க. இப்போ நம்முடைய கேள்வி இதில் என்னென்னா, இறந்து போனது 100 200 இருக்கட்டுமே, அதை ஒரு அரசாங்கம் இறந்ததற்கு பிறகு மிக தெளிவாக சொல்லியிருக்கணும். ஒருவேளை அவசரப்பட்டு 36ன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுப்போமே, அடுத்து இவ்வாறாக எங்களுக்கு தகவல் வந்துச்சுன்னு மீதியை சொல்லி பணத்தை ஏதாவதாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்தியாவில் இன்கம் டேக்ஸ் அடிப்படையில் நீங்கள் அந்த சட்டத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 1,98,000க்கு மேலே யாருமே ரொக்கமாக பண பரிவர்த்தனை செய்யக்கூடாது. நீங்கள் எதை வாங்குறதாக இருந்தாலும் சரி, நான் எதை வாங்குறதாக இருந்தாலும் சரி, அரசாங்கம் எதை கொடுத்தாலும் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் தான் கொடுக்கும். அது வேற விஷயம். நான் பொதுவாக சொல்கிறேன், 1,98,000 எக்ஸீட் பண்ணக்கூடாது. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 26 பேருக்கு ஒரு போலீஸ்காரங்க மஃப்டியில் இருக்கிற ஆளுங்களை எல்லாம் போட்டு அவங்க வீட்டில் போய் நாங்கள் கூட்ட நெரிசலுங்கிற வார்த்தை இல்லாமல் கும்பமேளாவுக்கு நாங்கள் எங்களுடைய சொந்தக்காரரான இவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு பல காகிதங்கள்லையும் இவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கிட்டு 5 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை கொடுக்கறத வீடியோவாக அவர்களே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. வந்த அலுவலர்களே ஃபோட்டோவும் போலீஸே எடுத்திருக்காங்க. இதையெல்லாம் தான் இந்த பிபிசிட்ட அவங்க கொடுத்துருக்காங்க. 36 பேருக்கு 25 லட்சம் அக்கௌண்ட்டில் போட்டுறாங்கன்னா 5 லட்சம் ரூபாய் எப்படி அந்தந்த மாநிலங்களுக்கு இந்த அஃபீஷியல்ஸ் கிளம்பி போய் அவங்க கொடுத்து அதை ஒரு வீடியோவாகவும் ஃபோட்டோவாகவும் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த அரசாங்கம் டேட்டாவில், அதாவது உத்தரப்பிரதேசத்தினுடைய அரசாங்கம் இந்த டேட்டாவை மறைக்கணும் அப்படிங்கிறது முடிவாக செஞ்சிருக்குதுங்கிறது மிக தெளிவாக தெரியுது. இல்லைன்னா 5 லட்சம் ரூபாயை இப்படி கொடுக்கல. மறைக்கிறதுக்கான காரணம் என்ன? இதை ஏன் மறைக்கணும்னு நினைக்கிறாங்க? ஒன்று, அவங்களுடைய மிஸ்மேனேஜ்மெண்ட் வெளியே வந்துடும். ஏற்கனவே கொரோனா காலத்திலேயே பல இடங்களில் கோவிட் மரணங்கள் நடைபெற்றுச்சு. ஆனால் கங்கை, புனிதமாக இருக்கக்கூடிய கங்கைன்னு சொல்கிற அந்த கங்கை நதி இவங்க சொல்கிறாங்களே, அதுலேயே கொரோனாவில் உயிரிழந்தவர்களுடைய சடலங்கள் மிதந்து போணுச்சு. மிதந்து போன விஷயம்ங்கிறது உத்தரப்பிரதேசத்தில் நடந்துச்சு. ஒருத்தர் தன்னுடைய குடும்பத்தில் இறந்தவர்களை ரிக்ஷாவில் எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு ஆம்புலன்ஸுக்கு வழி இல்லாமல் கோவிட்ல இறந்தவங்கள ரிக்ஷாவில் எடுத்துகிட்டு போனது உத்தரப்பிரதேசத்தில் நடந்தது. இது இல்லாமல் 2வது வேவ் அப்படின்னு ஒன்று வந்துச்சு. பொதுவாக கொரோனாவுடைய 2வது அலைன்னு சொன்னோம்ல, அப்போ ஆக்சிஜன் தட்டுப்பாடு அப்படின்றது எல்லா மாநிலத்திலையுமே ஏற்பட்டது தான். எல்லாரும் என்ன சொன்னாங்க, எங்ககிட்ட இவ்வளோ ஆக்சிஜன் இருப்பு இருக்குது, இவ்வளோ இல்லை, நாங்கள் வாங்க பார்த்தோம் முடியல, இவ்வளோ இறப்பாயிடுச்சு. அது ஒரு இயற்கை பேரிடர் மாதிரி தானே கோவிட் வந்துச்சு, இவ்வளோ பேர் இறந்தாங்கன்னு சொல்லிட்டு போகலாம்ல. ஆனால் யோகி ஆதித்யநாத் என்ன பண்ணாருன்னா, எங்களுக்கு எந்த விதமான ஆக்சிஜன் தட்டுப்பாடும் இல்லை, நாங்கள் தன்னிறைவோடு இருக்கிறோம், எங்கள் மேனேஜ்மெண்ட் பக்காவாக இருக்குது அப்படி இப்படின்னு அறிக்கை கொடுத்துட்டு இருந்தார். ஆனால் அந்த நேரத்தில் டாக்டர் கஃபீல் கான்னு சொல்லிட்டு ஒருத்தர் கைது செய்து அந்த அரசாங்கம் அரசு மருத்துவரை கைது செஞ்சு சிறையில் அடைச்சிது. ஏன் அப்படின்னா இதுதான் காரணம். மிஸ்மேனேஜ்மெண்ட்டே அவர் வெளியே சொல்லிட்டார். குழந்தைகள் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் ஆக்சிஜன் தட்டுப்பாடு கேட்டால் ஆக்சிஜன் வரல, லேட் ஆகுன்றாங்க. இருப்பில் இருக்க வேண்டிய ஆக்சிஜனும் இல்லை. இவர் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ஃபோன் பண்ணி ஆக்சிஜன் எல்லாம் வர வச்சு அந்த குழந்தைகளை காப்பாற்றி விட்டார். மறுநாளே அவரை ஹீரோ மாதிரி மீடியாவில் கொண்டு வந்துட்டாங்க. இவர் இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க, அரசாங்கத்தில் ஆக்சிஜன் இல்லை, நான் வர வச்சு இப்படி பண்ணேங்கிற நியூஸ் வந்த உடனே அந்த இடத்திற்கு வந்த யோகி ஆதித்யநாத் எல்லாம் பார்வையிட்டுட்டு, நீ இந்த செய்தியை நீ வெளியில் சொல்கிறியா அப்படின்னு அவர் மேலே ஒரு வழக்கை போட்டு அவரை சிறையில் தள்ளியது உத்தரப்பிரதேசத்தினுடைய அரசாங்கம்.
ஸோ அந்த மிஸ்மேனேஜ்மெண்ட்டை வெளியில் வந்துடக்கூடாது, நான் தான் வந்துட்டு அடுத்து ஒரு பிரதமர் வேட்பாளர், இல்லைன்னா இந்தியாவுக்கே நாங்கள் தான் வந்துட்டு அந்த மாடல் அரசாங்கம். எந்த மாடல் அரசாங்கம்? காவி உடை அணிந்து கொண்டு நாங்கள் இந்துத்துவான்னு பேசுகிற அதற்கு நாங்கள் தான் மாடல் அரசாங்கம்னு காட்டுற அந்த மிஸ்மேனேஜ்மெண்ட்டு வெளியே தெரிஞ்சிடக்கூடாது, நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய தவறுகள் வெளியே தெரியக்கூடாது அப்படின்னே ஒரு அரசு மருத்துவரை, அதுவும் குழந்தைகளை காப்பாற்றிய அரசு மருத்துவரை தூக்கிட்டு போய் சிறையில் அடைச்சது தான் அந்த உத்தரப்பிரதேச அரசாங்கம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வச்சு பார்க்கும்போது இவங்க 37 பேர்னு அறிவிச்சுட்டு அடுத்து இத்தனை பேர் லிஸ்ட்டு வரும்போது எப்படி ஒத்துப்பாங்க? அதை மூடி மறைப்பதற்காக வேண்டி செஞ்ச விஷயம். அதிலையும் மறைமுகமாக இப்படி கொண்டு போய் 5 லட்ச ரூபா ரொக்கமாக கொடுத்து அவர்கள்ட்ட அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு எதுவும் தெரியாது, வந்தாங்க 5 லட்சம் கொடுத்தாங்க, இதிலெல்லாம் கையெழுத்து போடுங்கன்னு வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த டேட்டாஸை எல்லாம் பிபிசி எடுத்து ஒவ்வொருத்தருடைய பெயர், அவங்க எங்கே எப்போ வந்தாங்க, அவரோட வந்த உறவினர் யார், அவங்க எப்படி இறந்தாங்கன்றத தத்ரூபமாக அவர்கள் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களோ அதை அவ்வளவு பெரிய ஆர்டிக்கலாக அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது வந்து சாதாரணமாக கடந்து விட ஒரு முடியாத விஷயம். நீங்கள் எவ்வளோ பெரிய நிகழ்ச்சி வேணால் நடத்தலாம். உதாரணத்துக்கு எல்லோருமே வந்து புனித பயணம்னு போகிறது தான். இது புனித பயணமா இல்லையாங்கிறதுக்குள்ளே நம்ம போக வேணாம். இப்போ மக்காவுக்கே வந்து முஸ்லீம்கள் போனால் கூட இந்த கண்ட்ரிலேருந்து இவ்வளோ பேருக்கு தான் விசா அப்படின்னு வச்சிடுறாங்க. அதற்கு மேலே உலகத்துலேருந்து மொத்த பேர் எடுத்துகிட்டு வந்து ஒரே நேரத்தில் குவிக்க முடியாது. இதுதானே கான்செப்ட்டு. ஸோ ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே கிளம்பி நீங்கள் கும்பமேளாவுக்கு வாங்க நினச்சா அங்கே இடம் இருக்கணும்ல, அதற்கான ஏற்பாடு இருக்கணும்ல, ஆம்புலன்ஸ் இருக்கணும்ல. ஸோ இதையெல்லாம் செய்தோம்னு சொன்னவர்கள் இவ்வளவு மரணங்களை, அதுவும் கூட்ட நெரிசலில் ஏற்பட்ட மரணம் அப்படிங்கிறத வெளியே சொல்கிறதை மறைப்பதற்காக நடந்த ஒரு விஷயம்தாங்கிறதை தான் இந்த பிபிசியினுடைய ஆர்டிக்கல் இன்றைக்கி வெளியே கொண்டு வந்திருக்கு. இது எப்போது வேண்டுமானாலும் அவருக்கு ஏற்கனவே குஜராத் ஃபைல்ஸை கொண்டு வந்ததுக்கே அந்த டாக்குமெண்ட்ரியை தடை பண்ணவங்க இந்த ஆர்டிக்கலையும் தடை பண்ணுவாங்க, வழக்கு போடலாம், என்ன வேணாலும் வரலாம். ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு மோசடி, ஒன்று எண்ணிக்கையை குறைச்சி காட்டினது, இன்னொன்று எப்படி இவங்க 5 லட்சம் ரூபாயை கொண்டு போய் கொடுக்குறாங்க. பிபிசியில் அந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க, அரசு கஜானாவிலிருந்து 5 லட்சம் ரூபாய்ன்னு இவர்கள் கொடுத்த தொகையான 26 பேருக்கு வந்து ஒரு டேட்டா போட்டுட்டு அவங்க சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட மொத்தமாக கொடுத்த 1 கோடி ரூபாய் கிட்ட ஒரு பணம் வருது, இதில் கேஷாக எடுத்ததற்கான எந்த ஆவணமுமே அரசாங்க இதில் ரெக்கார்டில் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ அது யாருடைய பணம்? அரசாங்க பணம், எல்லாமே அஃபிஷியலாக இருக்கும். அப்போ அவங்க தப்பை மறைக்கிறதுக்கு ஏதாவது வேறு ஒரு பிளாக் மணியை பயன்படுத்தியிருக்காங்களாங்கிறதெல்லாம் வரணும். ஆனால் இதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியது யார்? ஒன்றிய அரசாங்கம், பாஜக, என்ஐஏ. இதுவே வேற ஒருத்தவங்க பண்ணியிருந்தா இந்நேரம் இடி வந்திருக்கும், என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்திருக்கும். அவங்களுடைய ஆட்சிங்கிறதுனால இதையும் எப்படி மூடி மறைக்கலாம்னு தான் பார்ப்பாங்க. ஆனால் இதையெல்லாம் வந்துட்டு இப்போ அங்கே இருக்கக்கூடிய சமாஜ்வாதி கட்சியினுடைய அகிலேஷ் யாதவ் அவர்களே கேள்வி எழுப்பி இப்போது கொண்டு அங்கே அரசியல் களத்தில் மிக தீவிரமாக கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி இவ்வளவு பெரிய ஒரு தவறை வந்து இந்த அரசாங்கம் செய்யலாம் அப்படிங்கிறது. சரி இஞ்சி, இப்போ பொதுவாகவே இங்கே இருக்கக்கூடிய கோடி மீடியாக்கள் இது எதுவுமே இப்போ வரைக்கும் பேசலை. அவங்க இந்த கும்பமேளால வந்து இப்போ வரைக்கும் பெரிய அளவில் ஜாலரா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பிபிசி இந்த அளவுக்கு துல்லியமாக செஞ்சுருக்காங்க இல்லையா? எப்படி அவங்களால இவ்வளோ தரவுகள் கலெக்ட் பண்ண முடிஞ்சது? இல்லை, அதில் அந்த ஆர்டிக்கல்லேயே அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வந்து யாரெல்லாம் இறந்தவர்கள் அப்படின்னு ஒரு எங்களுக்கு பெயரளவில் தெரிஞ்சதை வச்சு ஒருத்தராக நாங்கள் தேடி போய் வீடியோ எடுத்தோம். ஆனால் பல உள்ளூர் செய்தியாளர்கள் தான் எங்களுக்கு இறப்புகள் பற்றின தகவல்களை கொடுத்தாங்கன்றாங்க. இப்போ பொதுவாக வந்துட்டு தமிழ்நாடு எடுத்துக்கங்களேன், இங்கே பிபிசி மிகப்பெரிய அளவில் கால் ஊன்றலை அப்படின்னாலும் இப்போ எந்த ஒரு மாவட்டத்தில் எந்த ஒரு ஏரியாவாக இருந்தாலும் அங்கே சன் டிவி, கலைஞர் டிவி, இந்த மாதிரியான பொதுவான ஊடக சங்கத்தில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர் இருப்பாங்க இல்லையா? இந்த ஊடகத்துறை சார்ந்த அந்த ஊடகவியலாளர்கள்ட்ட இருந்து இவங்க வந்து இங்கே இறந்து போனவங்க யாராவது இருக்காங்களா அப்படிங்கிற தகவலை முதல்ல வாங்கி அதன் மூலியமாக வந்து அதெல்லாமே ரெக்கார்டு பண்ணி எடுத்து ஃபோட்டோவோட போட்டிருக்காங்க. அதுவும் இதோ இன்னும் வந்து நீளம்ங்கிறாங்க. அவங்க இது நாங்கள் முடிச்சிடல, எங்கள் இன்வெஸ்டிகேஷனில் ஆதாரத்தோடு வச்சுருக்கோம், இது இன்னுமே நீளலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ 37 கடந்து இருக்குன்றாங்களா? கண்டிப்பா 100க்கும் மேற்பட்டதாக அது கடந்திருக்குங்கிறாங்க. நாங்கள் வச்சிருக்கிற ஆதாரம் 82 பேருக்கு அப்படின்னு அவங்க அதை வெளியிட்டு காட்டுறாங்க. அதுல 19 நபர்களுக்கு எந்த இதுவுமே கொடுக்கல, காசே கொடுக்கல, வெறும் 26 பேருக்கு மட்டும்தான் அந்த 5 லட்சமும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை கொடுப்பதற்கான போட்டோவே அந்த பிபிசியில் வெளியிட்டிருக்காங்களே. ஒரு போலீஸ் வந்திருக்கிறாரு, இன்னொருத்தர் வர்றாங்க, வீடு தேடி போய் கொடுத்துட்டு எப்படி ஒரு போலீஸ்கார் பணத்தை கொடுக்க முடியும்? ஒரு கலெக்டர் கொடுக்கலாம், ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்கலாம், அவங்க அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக போகலாம். இவங்க எப்படி நேரடியாக போய் கொடுக்குறாங்க? அப்போ அது யாருடைய பணம், எதற்காக கொடுக்கப்பட்ட பணம் அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இருக்குது. இதை வெளியே கொண்டு வரணுங்கிறதுக்கு தான் ஒரு அழுத்தத்தை இப்போது வந்து எல்லோருமே இதை பற்றி பேசி கொண்டு வந்து கொண்டிருக்காங்க. சரிங்க, இந்த ஒரு குறுகிய நேரத்தில் இந்த கும்பமேளா சம்பந்தமாகவும் பிபிசியோட இந்த ஆர்டிகல் சம்பந்தமாகவும் ரொம்ப அழகாக ஆதாரத்தோடு தெளிவுபடுத்தினீங்க. நிகழ்ச்சியில் கலந்துட்டு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.
இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.